கைஸ், இன்னைக்கு நான் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பொட்டி கடை பால்கோவா வர்சஸ் பொட்டி கடை பால்கோவா. இது வந்து பொட்டி கடையில் வாங்கிட்டு வந்து இது வந்து ஹோம்மேட் பண்ணியிருந்து. இப்போ கம்பேரிசன் வீடியோ தான் பண்ண போகிறோம். ஸ்டார்ட்டாக இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது, அதாவது ஹோம்மேட் பொட்டி கடை பால்கோவா. இது ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது. அதே மாதிரி பவுட்ரும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா தான் பவுட்ரு ஆகுது. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. இது கூட அவ்வளோதான். ஆனால் பொட்டி கடை பால்கோவா வந்து சும்மா இப்படி பண்ணாலும் அப்படியே பவுட்ரு ஆகுது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாகுது. அதனால ரவுண்ட் நம்பர் 1 ஃபெயில். ரவுண்ட் நம்பர் 2 இப்போ பொட்டி கடை பால்கோவா சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹோம்மேட் பொட்டி கடை பால்கோவா வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ரெஷர் கொடுத்துட்டா கடிக்கணும். ரொம்ப ஹார்டியாக இருக்குது கைஸ். அதனால ஓகே, அதனால தான் செகண்ட்னா இது, அதாவது பொட்டி கடை பால்கோவா, அதாவது ஷாப் மேட். சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. டெஸ்ட் நம்பர் 3, அதாவது டெஸ்ட் நம்பர் 2ல் ஹோம்மேட் பால்கோவா ஃபெயிலர்ஸ். டெஸ்ட் நம்பர் 3 வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் கன்ஃபரிசம். ஓகே, ஃபஸ்ட்டு ஹோம்மேட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோலாம் நல்லா இல்லை கைஸ். சாரி கைஸ், ஃபோன் கீழே போயிட்டேன். ஓகே, இப்போ வந்து இப்போலாம் வீடியோவே நல்லா எடுக்க மாட்டேன்னு தெரியல. நான் வேறு மாதிரி என்னென்னமோ பேசுகிறேன் கைஸ், அதனால என்னை மன்னிச்சிருங்க. இப்போ வந்து ஷாப் மேட் சூப்பராக இருக்குது கைஸ். ஓகே, சூப்பராக இருக்குது கைஸ். இப்போது டேஸ்டோடைய டெஸ்ட்டில் வந்து யார் வினாதுன்னா இது தான். இப்போ எல்லாத்துலையும் எது வினாச்சுனாலும் இது தான், இது வேஸ்ட். அதனால் ஹோம்மேடாக பண்ணாமல் கொஞ்சம் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கோங்கப்பா. 5 ரூபாய்க்கு இவ்வளோ வருது, 1 ரூபாய்க்கு இவ்வளோ வருது, அவ்வளோதான். வாங்கி சாப்பிட்டுக்கு என்ன. பை பை.